அதுக்கு கௌரி, ஐயோ அதுக்கே வருத்தப்படுறீங்க ராஜம்மா, தெரியாம பண்ண தப்பு தானே, தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுவே போதும். எப்பவுமே உங்களுக்கு உதவி பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். பாத்தீங்களா பத்ரையா, அதுக்கு தான் சொல்றது, எப்பவுமே எனக்கு தான் சொந்தம்னு எதையுமே சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஏன்னா இந்த இயற்கையில எல்லாருக்குமே எல்லாமும் சொந்தம்தான். இந்த கிணறு உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற குளிர்ச்சி அனுபவிக்க தான் நாங்க வந்திருக்கோம். அப்படிதான் அந்த பாம்பும் வெளியில வெயில் தாங்க முடியாம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கு. இங்க யாரும் பெரிய ஆளும் இல்ல, சின்ன ஆளும் இல்ல. ஆமா கோட்டையா, என்னோடதுன்னு இத்தனை நாளா நாங்க உரிமை கொண்டாடினதுல அர்த்தமே இல்ல. இயற்கைக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒண்ணுதான். இங்க இருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமானதுதான். இனிமே இந்த கிணறு ஊர் ஜனங்க எல்லாருக்குமே சொந்தமானது. எல்லாருக்கும் இதுல சம உரிமை இருக்கு. அப்படி கிணத்துக்குள்ள சூழ்நிலை மாறுச்சு. எல்லாருக்குள்ள இருக்கிற பயம் போய் பாசம் தான் அதிகமா வந்துச்சு. சரியா மதிய நேரம் ஆச்சு. எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சுது. சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. அந்த கடவுளோட புண்ணியத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இப்போ எனக்கு பசி எடுக்குது. சாப்பாடு மூட்டைய பிரிங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். ராஜம்மா, நாங்க நேத்து மிஞ்சி போன சாப்பாடும் கொஞ்சம் பழைய சோறும் தான் கொண்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டீங்கல்ல? அட நீ வேற கௌரி, நான் மட்டும் என்ன கொண்டு வந்திருக்கேன்? இந்த வெயிலுக்கு நல்ல மசாலா கலந்த குழம்பா சாப்பிட முடியும்? நானும் நேத்து தண்ணி ஊத்தி வச்ச பழைய சோறு தான் கொண்டு வந்திருக்கேன். அதுல தயிரை போட்டு கலந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிடலாம் வாங்க. அடடே ராஜம்மா, பழைய சோறு கூட சுட சுட வடையும் கொண்டு வந்திருக்கீங்க போலயே.